என் தங்கமே, அம்மன் பாதுகாப்பு என்பது வெறும் கற்பனை அல்ல, அது உணர முடியும் ஒரு தெய்வீக கவசம். ஆனால் அந்த கவசம் நிலைத்திருக்க வேண்டுமெனில், நீயும் உன் உள்ளத்தையும் உன் எண்ணங்களையும் உன் வாழ்வையும் அந்த அருளுக்கு தகுந்தபடி சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அம்மன் அருள் என்பது ஒருமுறை வந்து மறையும் ஒளி அல்ல. அது நம்பிக்கையோடு அழைத்தால் தங்கி நிற்கும் சக்தி. ஆனால் அந்த சக்தி தங்க வேண்டுமெனில் உன் உள்ளம் அதற்கான ஆலயமாக மாற வேண்டும். வெளியில் தீபம் ஏற்றுவது நல்லது, மலர் சமர்ப்பிப்பது நல்லது, நெய்வேதியம் வைப்பது நல்லது. ஆனால் இவை எல்லாவற்றையும் விட பெரிய பூஜை உன் உள்ளத்தில் நடக்க வேண்டும். உன் மனம் அலைபாய்ந்து கொண்டே இருந்தால், உன் உள்ளம் கோபம், பொறாமை, பயம், சந்தேகம் ஆகியவற்றால் நிரம்பி இருந்தால், அம்மன் பாதுகாப்பு அருகில் இருந்தாலும் நீ அதை முழுமையாக உணர முடியாது. அதனால் முதலில் உன் உள்ளத்தை அமைதியாக்க வேண்டும் என் தங்கமே. அதிகாலை நேரம் அம்மன் அருளை பிடிக்கும் நேரம். அந்த நேரத்தில் பூமியும் அமைதியாக இருக்கும், காற்றும் மெதுவாக நகரும், இருளும் ஒளிக்கு தன் இடத்தை விட்டுக் கொடுக்கும். அந்த நேரத்தில் நீ விழித்து கொண்டு முகம் குளித்து ஒரு சிறிய விளக்கேற்றினாலும் அது சாதாரண தீபம் அல்ல. அது உன் வீட்டின் இருளை மட்டும் அகற்றாது, உன் மனத்தின் மூலைகளில் மறைந்து இருக்கும் பயங்களையும் மெதுவாக உருக்கத் தொடங்கும். அம்மன் முன் நிற்கும்போது பெரிய மந்திரங்கள் தெரிய வேண்டிய அவசியமில்லை. உண்மையான அழைப்பு போதும். அம்மா, என் வீட்டையும் என் மனதையும் காப்பாயாக என்று சொன்னால் கூட அது ஒரு ஆழமான அர்ச்சனை. ஏனெனில் அம்மன் வார்த்தையின் அளவை பார்க்க மாட்டாள், உன் இதயத்தின் உண்மையை பார்ப்பாள். என் தங்கமே, அம்மன் பாதுகாப்பு நிலைத்திருக்க வேண்டுமெனில் உன் வீட்டில் சண்டை குறைய வேண்டும். எப்போதும் கத்தல், சாபம், கடுமையான வார்த்தைகள், ஒருவரை ஒருவர் தாழ்த்தும் பேச்சு இவை அதிகமான இடங்களில் சக்தி சிதறிவிடும். அந்த இடத்தில் தெய்வீக அமைதி தங்குவதற்கு தடைகள் உருவாகும். அதனால் நீயே ஆரம்பி. எல்லாரும் மாற வேண்டும் என்று காத்திருக்காதே. உன் நாவிலிருந்து வரும் வார்த்தையை நீ சுத்தப்படுத்து. கோபம் வந்தாலும் சற்று தாமதித்து பேசு. பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் பிரார்த்தனை செய். உன் வார்த்தை மென்மையாக மாறும்போது அந்த மென்மை வீட்டின் சுவர்களிலும் ஒட்டத் தொடங்கும். சில நேரங்களில் ஒரு வீட்டின் அதிர்வை மாறுவது ஒரே ஒருவரின் அமைதியால்தான். அம்மன் பாதுகாப்பு என்பது சுத்தத்தையும் விரும்பும் என் தங்கமே. வீடு சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது வெறும் பழக்கம் அல்ல, அது ஒரு ஆன்மீக ஒழுக்கம். தூசி படிந்த மூலைகள், நீண்ட நாட்களாக குப்பையாக குவிந்த பொருட்கள், உடைந்த சிலைகள், பழுதடைந்த பூஜை பொருட்கள், தேவையில்லாத இருண்ட சுமைகள் இவை அனைத்தும் மன ஆற்றலை கனமாக்கும். வாரம் ஒருமுறை என்றாலும் பூஜை இடத்தை நன்றாக சுத்தம் செய். பழைய மலர்களை அகற்று, புதிய நீர் வை. தீபஸ்தம்பம் சுத்தமாக இருக்கட்டும், கற்பூர வாசனை வீசட்டும், குங்குமத்தின் மனம் பரவட்டும். இந்த சிறிய செயல்கள் கூட உன் வீட்டில் ஒரு நுண்ணிய பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கும். நீ பார்க்க முடியாமல் இருந்தாலும் அது இருக்கும். என் தங்கமே, அம்மன் பாதுகாப்பு நிலைத்திருக்க உன் உடலும் சுத்தமான பாத்திரமாக இருக்க வேண்டும். எப்போதும் சோர்வாக, அலட்சியமாக, கவனமின்றி உன்னை நடத்தி கொண்டால் உன் சக்தி தளர்ந்து விடும். நன்றாக உறங்கு, தேவையான அளவு தண்ணீர் குடி, உனக்கு ஏற்ற உணவு சாப்பிடு. இது எல்லாம் ஆன்மீகத்துடன் சம்பந்தமில்லாதது போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் உன் உடல் பலவீனமாக இருந்தால் உன் மனமும் பலவீனமாகும். மனம் பலவீனமானால் பயம் விரைவாக உன்னை ஆட்கொள்ளும். பயம் அதிகமானால் தெய்வீக பாதுகாப்பை உணர முடியாது. அதனால் உன் உடலை கவனிப்பதும் அம்மன் அருளை மதிப்பதற்கே சமம். நினைவில் வை என் தங்கமே, எல்லோரிடமும் உன் மனதை திறந்து விடாதே. அம்மன் பாதுகாப்பு நிலைத்திருக்க வேண்டுமெனில் உன் ஆற்றல் கசிந்து போக கூடாது. சிலர் உன்னிடம் பேச வருவார்கள், ஆனால் அவர்கள் உன் அமைதியை எடுத்துச் செல்வார்கள். சிலர் சிரித்து நெருங்குவார்கள், ஆனால் அவர்கள் உன் மனதில் சந்தேக விதைகளை விதைப்பார்கள். சிலர் அன்பு போல நடிப்பார்கள், ஆனால் அவர்கள் உன் ஒளியை குறைக்க முயல்வார்கள். அதனால் யாருடன் பேசுகிறாய், யாரிடம் உன் துயரை பகிர்கிறாய், யாரை உன் வீட்டிற்குள் வரவிடுகிறாய் என்பதை கவனமாக தேர்வு
ஷேய். எல்லோருக்கும் திறந்த கதவாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அம்மன் காப்பு இருக்கும் இடத்தில் எல்லைகளும் இருக்க வேண்டும். என் தங்கமே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அல்லது செவ்வாய்க்கிழமையும் அம்மனை நினைத்து ஒரு சிறிய நியமம் வைத்துக்கொள். அது பெரிய விரதமாக இருக்க வேண்டியதில்லை. ஒரு நேரம் எளிய உணவு, ஒரு தீபம், ஒரு மலர், ஒரு சிறிய ஸ்லோகம், அல்லது ஒரு நிமிடம் கூட ஆழ்ந்த மௌனம். இந்த தொடர்ச்சிதான் முக்கியம். அருள் என்பது ஒரு நாள் தீவிரமாக அழைத்து பிறகு பல நாட்கள் மறந்து விடும் வழியில் நிலைக்காது. அன்பு போலவே அருளும் தொடர்ந்து நினைவில் வைத்தால் ஆழமாகும். அம்மனை தினமும் நினைக்கும் மனம் மெதுவாக அம்மன் இருப்பை உணரும் மனமாக மாறும். என் தங்கமே, உன் கண்களில் வரும் கண்ணீரும் ஒரு பூஜைதான். பல நேரங்களில் நீ வார்த்தைகள் இல்லாமல் நிற்பாய். மனம் கனமாக இருக்கும். காரணம் தெரியாமல் அழ வேண்டும் போல இருக்கும். அப்போது தடுக்காதே. அம்மன் முன் உட்கார்ந்து அழு. உன் உள்ளத்தை காலி செய். எனக்கு தெரியவில்லை அம்மா, ஆனால் நீ காப்பாய் என்று சொல். இந்த ஒப்படைப்பு மிக பெரிய சக்தி. ஏனெனில் பலர் பூஜை செய்கிறார்கள், ஆனால் ஒப்படைக்க மாட்டார்கள். பலர் வேண்டுகிறார்கள், ஆனால் நம்ப மாட்டார்கள். நீ நம்பிக்கையோடு உன் சுமையை அவளிடம் வைத்தால் அவள் அதை சுமக்கத் தொடங்குவாள். அம்மன் பாதுகாப்பு நிலைத்திருக்க உன் வீட்டில் ஒளி அணையாமல் இருக்க வேண்டும் என் தங்கமே. மாலை நேரம் மிகவும் முக்கியமானது. சூரியன் மறையும் நேரம், ஆற்றல்கள் மாறும் நேரம். அந்த நேரத்தில் ஒரு விளக்கு ஏற்று. முடியுமானால் வாசலில் ஒரு தீபம், பூஜை அறையில் ஒரு தீபம், கற்பூரம் காட்டி சிறிய மணி ஒலி எழுப்பு. இந்த ஒலி, இந்த ஒளி, இந்த வாசனை, இந்த நிமிடம் இவை எல்லாம் சேர்ந்து வீட்டில் ஒரு தெய்வீக அறிவிப்பை உருவாக்கும். இங்கே இருள் தங்காது. இங்கே அம்மன் விழித்திருக்கிறாள் என்ற அமைதியான அறிவிப்பு அது. என் தங்கமே, உணவு சமைக்கும் சமயத்திலும் அம்மனை நினை. கோபத்தோடு சமைக்காதே. அவசரத்தோடு சமைத்தாலும் பரவாயில்லை. ஆனால் சாபத்தோடு சமைக்காதே. வீட்டில் சாப்பிடும் உணவு அங்கே வாழும் அனைவரின் மனநிலையை தொட்டு போகும். அன்போடு சமைக்கப்படும் உணவு ஒரு ஆசீர்வாதம். அதனால் சமைக்கும் முன் ஒரு நொடி, அம்மா, இந்த உணவு எல்லோருக்கும் நலம் தரட்டும் என்று மனதில் சொல். இந்த சிறிய பழக்கம் கூட வீட்டின் ஆற்றலை மாற்றும். அம்மன் பாதுகாப்பு நிலைத்திருக்க வேண்டுமெனில் பொய்யை குறைக்க வேண்டும் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் தேவையற்ற நாடகங்கள் குறைய வேண்டும். பிறரை ஏமாற்றும் எண்ணம் இருக்கக்கூடாது. யாருக்கும் தீங்கு வேண்டாம் என்று மனம் வளர வேண்டும். ஏனெனில் அம்மன் காப்பு என்பது வெறும் வெளிப்புற கவசம் அல்ல. அது தர்மத்தின் பக்கம் நின்றவர்களுக்கு ஆழமாகச் செயல்படும் அருள். நீ உண்மையோடு இருந்தால் சில நேரங்களில் உலகம் உன்னை உடனே பாராட்டாது. ஆனால் தெய்வம் உனக்காக அமைதியாக வழி திறக்கும். என் தங்கமே, சிலர் எப்போதும் கண்ணீரு, சாபம், எதிரி, தடை என்று பயப்படுவார்கள். ஆனால் நான் உனக்கு சொல்ல விரும்புவது இதுதான். உன் உள்ளம் தெய்வத்தில் உறுதியாக இருந்தால் பல இருள்கள் உன்னிடம் வந்து நிற்க முடியாது. அதனால் பயத்தை விட நம்பிக்கையை வளர்த்துக்கொள். தினமும் ஒரே விஷயத்தை நினைத்து நடுங்கிக் கொண்டே இருந்தால் நீயே உன் ஆற்றலை குறைத்து விடுவாய். அதற்கு பதிலாக, என் மேல் அம்மன் கண் இருக்கிறது என்று உறுதியாகச் சொல். இந்த உறுதி ஒரு மனவலிமை மட்டும் அல்ல. அது ஒரு ஆன்மீக கவசம். என் தங்கமே, நீ அணியும் குங்குமமும் சாதாரணம் அல்ல. நெற்றியில் வைக்கும் குங்குமம் உன் நினைவையும் உன் ஆற்றலையும் ஒருமுகப்படுத்தும் ஒரு தெய்வீக குறி. அது உனக்கு நினைவூட்டும், நான் தனியாக இல்லை. நான் அம்மன் மகள். நான் அவள் காப்பில் இருக்கிறேன். இதை உணர்ந்து வைக்கும் குங்குமம் உனக்கு வேறு சக்தி தரும். சில நேரங்களில் நீ மிகவும் தளர்ந்திருந்தாலும் முகம் குளித்து நெற்றியில் குங்குமம் வைத்து தீபம் ஏற்றி நின்றால் உன் உள்ளம் மெதுவாக திரும்பி வரத் தொடங்கும். அம்மன் பாதுகாப்பு நிலைத்திருக்க உன் வீட்டில் பக்தி பாடல்கள் ஒலிக்கட்டும் என் தங்கமே. நாள் முழுவதும் வேண்டிய அவசியமில்லை. ஆனால் ஒரு சில நிமிடங்களாவது. மெல்லிய அம்மன் பாடல், ஸ்லோகம், மந்திர ஓசை, மணி ஒலி, கற்பூர வாசனை. இவை அனைத்தும் சேர்ந்து உன் மனத்தில் அலைபாயும் எதிர்மறை எண்ணங்களை மெதுவாக அடக்கத் தொடங்கும். ஒலி என்பது பெரிய சக்தி.
நீ கேட்கும் ஒலி உன் உள்ளத்தின் வடிவத்தை மாற்றும். அதனால் உன் வீட்டில் நம்பிக்கை ஒலிக்கட்டும். என் தங்கமே, தர்மமாக கொடுப்பதும் ஒரு பெரிய பாதுகாப்பு. பசிக்கு உணவு கொடு, தாகத்திற்கு தண்ணீர் கொடு, தேவையானவருக்கு உதவி செய். ஒரு நல்ல வார்த்தை பேசு, ஒரு உயிரை காப்பாற்று, ஒரு முதியவரை மதித்து நடத்திக்கொள், ஒரு குழந்தையின் கண்ணீரை துடை. இந்தச் செயல்கள் எல்லாம் வெறும் மனிதநேயம் மட்டுமல்ல, இவை அம்மன் மனதை கவரும் பூஜைகள். நீ ஆலயத்தில் விளக்கு ஏற்றினாலும் வெளியே ஒருவரின் இருளை அகற்றாமல் இருந்தால் உன் பக்தி முழுமை அடையாது. கருணை இருக்கும் இடத்தில் அம்மன் விரைவாக தங்குவாள். உன் பயங்களை எல்லாம் ஒவ்வொரு நாளும் அம்மன் பாதத்தில் வைக்க கற்றுக்கொள் என் தங்கமே. நாளை என்ன ஆகும்? இந்த வேலை நடக்குமா? இந்த வீடு காப்பாக இருக்குமா? இந்த உறவு நிலைக்குமா? இந்த உடல் நலம் சரியாகுமா? இந்த குழந்தை நன்றாக இருக்குமா? இந்த சுமை எப்போது குறையும்? இப்படி 1000 சிந்தனைகள் உன்னை துரத்தும். ஆனால் எல்லா சிந்தனையையும் நீயே சுமந்தால் உன் மனம் உடைந்து விடும். அதனால் இரவு தூங்கும் முன் கண்களை மூடி, அம்மா, இன்று நான் சுமந்ததை இப்போது உன்னிடம் வைக்கிறேன் என்று சொல்லு. இந்த பழக்கம் உன் உறக்கத்தையும் உன் உள்ள அமைதியையும் மாற்றிவிடும். என் தங்கமே, உன் வீட்டின் வாசல் மிகவும் முக்கியம். வாசல் சுத்தமாக இருக்கட்டும். மாலை நேரத்தில் சிறிய கோலம் போடு. முடிந்தால் சிறிய தீபம் ஏற்று. இது வெறும் வழக்கம் அல்ல, இது வீட்டின் எல்லையை ஒளியால் குறிக்கும் ஆன்மீக மொழி. இந்த வீட்டிற்குள் அருள் வரட்டும், தீமை வெளியே தங்கட்டும் என்ற அமைதியான பிரார்த்தனை அது. இந்த சிறிய பழக்கங்கள் தலைமுறைகள் கடந்து வந்ததற்கு காரணம் உண்டு. அவை வெளிப்படையாக சாதாரணமாக தோன்றினாலும் உள்ளே ஆழமான ஆற்றலை கொண்டவை. என் தங்கமே, ஒரு விஷயம் மிக முக்கியம். அம்மன் பாதுகாப்பு நிலைத்திருக்க வேண்டுமெனில் நீ உன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடாது. எப்போதும் நான் பலவீனமானவன், நான் துரதிர்ஷ்டசாலி, என்னை எல்லோரும் காயப்படுத்துவார்கள், எனக்கு எப்போதும் தடைதான் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த வார்த்தைகள் உன் ஆற்றலை குறைக்கும். அதற்கு பதிலாக, நான் அம்மன் காப்பில் இருக்கிறேன், நான் ஒளியில் நடக்கிறேன், என்னை தீமை தொட முடியாது, என்னை அருள் வழிநடத்துகிறது என்று உன் மனதில் விதை வை. நீ உன்னை எப்படி அழைக்கிறாய் என்பதற்கே ஒரு சக்தி உண்டு. என் தங்கமே, சில நேரங்களில் அம்மன் பாதுகாப்பு என்பது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அல்ல. அது பிரச்சனை வந்தாலும் உடையாமல் நிற்கும் வலிமை. அது இருள் வந்தாலும் பாதை காணும் உள்ளக்கண். அது தடை வந்தாலும் திரும்ப எழும் தைரியம். அது மனிதர்கள் விலகினாலும் தெய்வம் அருகில் இருப்பதை உணரும் நம்பிக்கை. அதனால் சோதனை வந்துவிட்டது என்றால் அருள் போய்விட்டது என்று நினைக்காதே. சில நேரங்களில் சோதனையின் நடுவே தான் பாதுகாப்பு மிகவும் ஆழமாக வேலை செய்கிறது. நினைவில் வை என் தங்கமே, அம்மன் காப்பு நிலைத்திருக்க வேண்டுமெனில் நீ தினமும் அவளை நினைக்கும் ஒரு உயிராக இருக்க வேண்டும். பூஜை நேரத்தில் மட்டும் அல்ல, பயம் வந்தபோது மட்டும் அல்ல, தேவையாயிற்று என்றால் மட்டும் அல்ல, சந்தோஷம் வந்தபோதும் நன்றி சொல். சிறிய நல்ல விஷயம் நடந்தாலும் அம்மா அருள் என்று சொல். இப்படி வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு தொடர்ந்த பூஜையாக மாறும். என் தங்கமே, உன் உள்ளம் ஆலயமாகட்டும், உன் வார்த்தை தீபமாகட்டும், உன் கருணை நைவேத்தியமாகட்டும், உன் ஒழுக்கம் காப்பாகட்டும், உன் நம்பிக்கை கவசமாகட்டும், உன் வீடு அம்மன் இருப்பிடமாகட்டும். அப்போது உன்னை பார்த்தாலே சிலர் அமைதியை உணர்வார்கள். உன் வாசலை தாண்டினாலே சிலர் நிம்மதியை உணர்வார்கள். உன் குரலை கேட்டாலே சிலருக்கு தைரியம் வரும். இதுவே உண்மையான அம்மன் பாதுகாப்பு. அது வெறும் உன்னை மட்டும் காக்காது, உன் மூலம் சுற்றியிருப்பவர்களையும் காக்கும். அதனால் என் தங்கமே, தீபம் ஏற்று, மனதை சுத்தப்படுத்து, வார்த்தையை மென்மையாக்கு, வீட்டை ஒளியாக்கு. குங்குமம் அணிந்து நம்பிக்கையோடு நில், கருணையோடு நட, உண்மையோடு வாழ். தினமும் ஒரு நொடி அம்மனை அழை. நீ அழைக்கும் முன்பே அவள் அருகில் இருப்பாள். நீ விழும் முன்பே அவள் கை நீட்டியிருப்பாள். நீ பயப்படும் முன்பே அவள் காப்பை விரித்திருப்பாள். உன் வீட்டின் வாசலில் அவள் கண், உன் நெற்றியில் அவள் அருள், உன் இதயத்தில் அவள் சிங்காசனம்.
உன் பாதையில் அவள் தீபம், உன் உயிரில் அவள் சக்தி. இந்த உணர்வோடு வாழ்ந்தால் அம்மன் பாதுகாப்பு உன் வாழ்க்கையில் வந்து போகும் அருள் அல்ல, அது நிலைத்து நிற்கும் தெய்வீக இருப்பாக மாறும். என் தங்கமே, என் தங்கமே, அம்மன் பாதுகாப்பு நிலைத்திருக்க வேண்டுமெனில் இன்னொரு மிக ஆழமான ரகசியத்தை நீ அறிந்திருக்க வேண்டும். தெய்வம் இருக்கும் இடத்தில் ஒழுக்கம் இருக்கும், அருள் இருக்கும் இடத்தில் பொறுப்பு இருக்கும், காப்பு இருக்கும் இடத்தில் கவனம் இருக்கும். பலர் அருளை மட்டும் விரும்புகிறார்கள், ஆனால் அருளை தாங்கும் வாழ்க்கை முறையை உருவாக்க மறந்து விடுகிறார்கள். அதனால் சில நேரங்களில் அவர்கள் பூஜை செய்கிறார்கள், தீபம் ஏற்றுகிறார்கள், மந்திரம் சொல்கிறார்கள், ஆனாலும் உள்ளத்தில் அமைதி நீண்ட நேரம் தங்காமல் போகிறது. காரணம், அவர்கள் அழைக்கும் சக்திக்கேற்ற மன தளத்தை இன்னும் கட்டியெழுப்பவில்லை. என் தங்கமே, உன் உள்ளம் ஒரு பாத்திரம் போல. அந்த பாத்திரம் உடைந்திருந்தால் அதில் ஊற்றப்படும் அமுதம் நீண்ட நேரம் தங்காது. அதனால் உன் உள்ளத்தின் பிளவுகளை கவனிக்க வேண்டும். பழைய காயங்கள், மன்னிக்காத நினைவுகள், அடக்கி வைத்த கோபங்கள், சொல்லாமல் விழுங்கிய அவமானங்கள், யாருக்கும் தெரியாத பயங்கள், இவை அனைத்தும் உள்ளத்தில் சிறு சிறு பிளவுகள் போல இருக்கும். அம்மன் காப்பு முழுமையாக உணர வேண்டுமெனில் இந்த பிளவுகளை மெதுவாக குணப்படுத்த தொடங்கு. என் தங்கமே, மன்னிப்பு என்பது பலவீனம் அல்ல, அது உன் ஆன்மாவின் சுத்திகரிப்பு. யாராவது உன்னை காயப்படுத்தியிருந்தால் அவர்கள் செய்ததை நீ நியாயப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. அவர்களிடம் திரும்பிச் செல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அந்த காயத்தை தினமும் உன் உள்ளத்தில் எரியவிட்டு வைத்தால் அது உன் சக்தியையே சாப்பிடும். அதனால் அம்மன் முன் உட்கார்ந்து, அம்மா, இந்த வலியை நான் இனி சுமக்க விரும்பவில்லை. நீதியும் உன்னுடையது, என் மன அமைதியும் உன்னுடையது என்று சொல். இப்படி ஒப்படைத்தால் நீ பழிவாங்கும் தீயிலிருந்து வெளியே வருவாய். உன் உள்ளம் மெதுவாக ஒளிக்கு திரும்பும். ஒளி திரும்பும் இடத்தில் காப்பு பலப்படும். என் தங்கமே, அம்மன் பாதுகாப்பு நிலைத்திருக்க உன் கண்கள் எதை பார்க்கின்றன என்பதையும் கவனிக்க வேண்டும். நாள் முழுவதும் பயம் தரும் செய்திகள், சண்டை, வெறுப்பு, பொறாமை, ஒப்பீடு, குறை கூறல், இதையே பார்த்து கொண்டிருந்தால் உன் மனம் கனமாகி விடும். மனம் கனமாகும்போது தெய்வீக சிக்னல்கள் மங்கிவிடும். அதனால் உன் கண்களுக்கும் உபவாசம் தேவை. சில நேரம் அமைதியை பார், விளக்கின் ஒளியை பார், பூவின் வடிவத்தை பார், ஆலய கோபுரத்தை பார், வானத்தை பார், மழைத்துளியை பார், குழந்தையின் சிரிப்பை பார். உன் மனம் எதை உணவாக எடுத்துக் கொள்கிறது என்பதை கவனித்தால் உன் உள்ள அதிர்வு மாறத் தொடங்கும். அம்மன் அருள் என்பது நுண்ணிய அதிர்வுகளில் வேலை செய்கிறது. என் தங்கமே, என் தங்கமே, உன் காதுகள் எதை கேட்கின்றன என்பதும் முக்கியம். எப்போதும் யாரோ ஒருவரின் குறைகள், குடும்ப சண்டைகள், பழி, பிணக்கு, சாபம், கெட்ட வார்த்தைகள், இருள் நிறைந்த பேச்சு, இவை அனைத்தையும் சுமந்து கொண்டால் உன் மனம் அவற்றின் அதிர்வை ஏற்றுக்கொள்கிறது. அதனால் தேவையற்ற பேச்சுகளிலிருந்து விலக கற்றுக்கொள். எல்லா உரையாடலிலும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. எல்லா வாதத்திற்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சில அமைதிகள் உன்னை காப்பாற்றும், சில விலகல்கள் உன்னை உயர்த்தும், சில மௌனங்கள் அம்மன் கொடுத்த பாதுகாப்பு கதவுகள். என் தங்கமே, இரவு நேரம் மிகவும் புனிதமான நேரம். உலகம் மெதுவாக அமைதிக்குள் செல்வது போல தோன்றும். அந்த நேரத்தில் நீ தூங்குவதற்கு முன் உன் தலையணையையும் உன் மனதையும் சுத்தப்படுத்த வேண்டும். நாள் முழுவதும் நடந்த சுமைகளை படுக்கைக்கு கொண்டு போகாதே. இன்று யார் என்ன சொன்னார்கள் என்ற சுமையை விடு. நாளை என்ன ஆகும் என்ற பயத்தை விடு. நான் போதுமா என்ற சந்தேகத்தை விடு. உன் தலையணைக்கு முன் அமர்ந்து ஒரு நொடி கண்களை மூடி, அம்மா, நான் இப்போது உன் கைகளில் உறங்குகிறேன் என்று மனதில் சொல். இந்த ஒரு பழக்கம் கூட கனவுகளை மாற்றும். உன் உறக்கத்தின் ஆழத்தை மாற்றும். சில நேரங்களில் பாதுகாப்பு என்பது இரவில் மனம் அலைந்து திரியாமல் உறங்கும் அருள்தான். என் தங்கமே, உன் வீட்டில் உன் பெயரை அழைக்கும் விதமும் முக்கியம். பலர் தங்களை தாங்களே குறை கூறிக் கொள்கிறார்கள். நான் எதையும் சரியாக செய்ய மாட்டேன், எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, நான் எப்போதும் தாமதமாகிறேன்,
என்னிடம் நல்லது நிலைக்காது. இப்படி உன் வாயால் உன்னை நீ சாபிக்காதே. வார்த்தைகள் விதைகள். நீ தினமும் என்ன விதைக்கிறாயோ உன் மனம் அதையே மரமாக வளர்க்கும். அதனால் உன் மீது அருளான வார்த்தைகளை பேசு. நான் அம்மன் காப்பில் இருக்கிறேன். நான் தெய்வ அருளால் நடத்தப்படுகிறேன். என் வீட்டில் ஒளி நிலைக்கிறது. என் மனம் சுத்தமாகிறது. என் பாதை திறக்கிறது. இந்த வார்த்தைகள் வெறும் ஆறுதல் அல்ல. அவை உன் ஆற்றலை மறுபடியும் வடிவமைக்கும் சக்தி. என் தங்கமே, சில காயப்படுத்தவில்லை போல தோன்றும். ஆனாலும் உள்ளம் கனமாக இருக்கும். அப்போது உடனே பயப்படாதே. எல்லாமே கண்ணீர் அல்லது தடை என்று நினைத்து கலங்காதே. சில நேரங்களில் உன் ஆன்மா ஓய்வு கேட்கும். உன் உடல் சோர்வு சொல்லும். உன் மனம் அதிக சுமை சுமந்திருக்கலாம். அப்போது அம்மன் பாதுகாப்பு நிலைத்திருக்க நீ உன்னையே தண்டிக்காமல் ஓய்வு கொடு. அமைதியாக அமர்ந்து சுவாசி. நீர் குடி. விளக்கை ஏற்று. கற்பூரம் காட்டி அம்மன் பெயரை மெதுவாக சொல்லு. சில நேரங்களில் பெரும் பரிகாரம் வேண்டாம். ஒரு மென்மையான திரும்பிச் சேர்தல் போதும். என் தங்கமே, உன் வீட்டில் சிரிப்பு குறைய கூடாது. தெய்வம் இருக்கும் வீடு என்றால் எப்போதும் கடுமையான முகம், எப்போதும் கட்டுப்பாடு, எப்போதும் பயம் இருக்கும் இடத்தில் மென்மையான மகிழ்ச்சி இருக்கும். குழந்தைகள் சிரிக்கட்டும். நல்ல வார்த்தைகள் ஒலிக்கட்டும். சுத்தமான மகிழ்ச்சி தங்கட்டும். தெய்வீக சக்தி பயத்தில் மட்டுமே வேலை செய்யாது. அது அன்பிலும் வேலை செய்கிறது. அது நன்றியிலும் வேலை செய்கிறது. அது பகிர்ந்த உணவிலும் வேலை செய்கிறது. அது குடும்பம் ஒன்றாக அமர்ந்து பேசும் நேரத்திலும் வேலை செய்கிறது. அதனால் வீட்டை ஆலயமாக்கும்போது அதை உயிரற்ற இடமாக்காதே. உயிருள்ள ஒளி நிறைந்த இடமாக்கு. என் தங்கமே, அம்மன் பாதுகாப்பு நிலைத்திருக்க உன் உடலில் அணியும் பொருட்களுக்கும் சில சமயம் நினைவுண்டாக வேண்டும். நீ அணியும் குங்குமம், நீ கட்டும் மஞ்சள் கயிறு, நீ வைத்திருக்கும் சிறிய தாயத்து, நீ அணியும் அம்மன் பதக்கம், இவை அனைத்தும் வெறும் பொருட்கள் அல்ல. ஆனால் ஒரு விஷயம் மிக முக்கியம். அவற்றில் சக்தி இருக்கிறது என்று நம்பி உன் வாழ்க்கையின் ஒழுக்கத்தை மறந்து விடக்கூடாது. பொருள் நினைவூட்டும். அருள் தாங்குவது உன் நம்பிக்கை. நம்பிக்கையை நிலைநிறுத்துவது உன் நடைமுறை. நடைமுறையை ஒளியாக்குவது உன் உண்மை வாழ்க்கை. அதனால் வெளிப்புற குறிகளை மதித்து அணிந்து கொள். ஆனால் உள்ளே இருக்கும் தெய்வத்தை மறந்துவிடாதே. என் தங்கமே, சில வீடுகளில் பூஜை நிறைய இருக்கும். ஆனால் அமைதி இருக்காது. சில வீடுகளில் மந்திரம் ஒலிக்கும். ஆனால் அன்பு இருக்காது. சில இடங்களில் ஆலய வாசனை இருக்கும். ஆனால் மனிதநேயம் இருக்காது. இது முழுமையான பக்தி அல்ல. அம்மன் பாதுகாப்பு நிலைத்திருக்க வேண்டுமெனில் உன் பக்தி உன் நடத்தையில் தெரிய வேண்டும். பெரியவர்களிடம் மரியாதை. சிறியவர்களிடம் கருணை. பலவீனமானவர்களிடம் பாதுகாப்பு. பேசும்போது மென்மை. கோபத்தில் கூட அளவு. பணம் இருந்தால் பகிர்வு. இல்லாவிட்டாலும் நல்ல மனம். இவையெல்லாம் அம்மன் காப்பை நிலைநிறுத்தும் உயிருள்ள பூஜைகள். என் தங்கமே, பொறாமை நிறைந்த கண்களிலிருந்து உன்னை காக்க ஒரு எளிய வழி உண்டு. உன் வாழ்க்கையின் எல்லா நல்ல விஷயங்களையும் எல்லோரிடமும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சில ஆசீர்வாதங்கள் அமைதியில் பாதுகாப்பாக இருக்கும். சில வளர்ச்சிகள் முழுமையாக மலர்வதற்கு முன் வெளியில் காட்டப்படக்கூடாது. சில கனவுகள் பிறக்கும்போது அமைதியான இருள் தேவைப்படுவது போல, சில வெற்றிகளுக்கும் முன்கூட்டியே சத்தம் தேவையில்லை. அதனால் உன் மகிழ்ச்சியை பாதுகாப்பதற்கும் ஞானம் வேண்டும். உன் அருளை எல்லோருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. அம்மன் அறிந்தால் போதும். என் தங்கமே, உன் பாதம் எங்கே செல்கிறது என்பதும் காப்புடன் சம்பந்தப்பட்டதே. எல்லா இடங்களும் உனக்கான இடமல்ல. எல்லா கூட்டங்களும் உனக்கான கூட்டமல்ல. எல்லா அழைப்பும் ஏற்க வேண்டியதல்ல. ஒரு இடத்திற்கு போகும் முன் உன் உள்ளம் சுருங்கினால் சற்று நில். ஒரு மனிதரை சந்திக்க போகும் முன் உன் மனம் திடீரென அமைதியிழந்தால் கவனமாக இரு. இந்த உட்புற எச்சரிக்கை பல நேரங்களில் அம்மன் கொடுக்கும் மென்மையான சைகை. அதை கண்டு கொள்ளாமல் போனால் பிறகு பிரார்த்தனை செய்ய வேண்டிய நிலை வரும்.
அதனால் முன்கூட்டியே உணரும் ஞானம் மிக பெரிய காப்பு. என் தங்கமே, உன் உடம்பு கூட சில சமயம் முன்னரே சொல்வது உண்டு. சிலரிடம் பேசும்போது தலை கனமாகலாம். சில இடங்களில் நெஞ்சு இறுக்கமாகலாம். சில சந்திப்புகளுக்கு பிறகு காரணமின்றி சோர்வாகலாம். இவை எல்லாம் வெறும் மனக்கற்பனை என்று உடனே நிராகரிக்காதே. எல்லாவற்றையும் அமானுஷ்யமாகவும் பார்க்க வேண்டாம். ஆனால் கவனிக்க வேண்டிய சிக்னலாக எடுத்துக்கொள். உன் உடல் உன் ஆன்மாவின் முதல் மணி. அது ஒலிக்கும்போது நின்று கேட்பது ஞானம். என் தங்கமே, நன்றி சொல்லும் பழக்கம் அம்மன் பாதுகாப்பை பெரிதும் வலுப்படுத்தும். நாம் பெரும்பாலும் பிரச்சனை வந்தால் மட்டுமே பிரார்த்தனை செய்கிறோம். ஆனால் சிறிய நல்ல விஷயங்கள் நடந்தபோது நன்றி சொல்ல மறந்து விடுகிறோம். இன்று சாப்பாடு கிடைத்தது. இன்று பெரிய சண்டை இல்லாமல் நாள் முடிந்தது. இன்று உடல் கொஞ்சம் நன்றாக இருந்தது. இன்று மனம் கொஞ்சம் லேசாக இருந்தது. இன்று யாரோ ஒருவர் நல்ல வார்த்தை சொன்னார். இன்று வீட்டில் சிரிப்பு இருந்தது. இந்த சிறிய அருள்களை தினமும் கவனித்து நன்றி சொன்னால் உன் மனம் பற்றாக்குறையிலிருந்து நிறைவுக்கு திரும்பும். நிறைவு உணரும் மனம் தெய்வீக காப்பை அதிகமாக ஈர்க்கும். என் தங்கமே, சில நேரங்களில் நீ தனிமையாக உணரலாம். நான் இவ்வளவு பிரார்த்தனை செய்கிறேன், ஆனாலும் ஏன் இன்னும் சில விஷயங்கள் சரியாகவில்லை என்று உள்ளம் வருந்தலாம். அப்போது நினைவில் வை, அம்மன் காப்பு எப்போதும் நாம் நினைக்கும் வடிவில் வராது. சில நேரங்களில் ஒரு கதவு மூடப்படுவது காப்பு. சில நேரங்களில் ஒரு மனிதர் விலகுவது காப்பு. சில நேரங்களில் ஒரு வேலை தாமதமாகுவது காப்பு. சில நேரங்களில் திட்டம் மாறுவது காப்பு. சில நேரங்களில் கண்ணீர் வடிந்த பிறகுதான் பாதை தெளிவாக தெரியும். அதனால் தாமதத்தை தோல்வி என்று நினைக்காதே. சில தாமதங்கள் தெய்வீக மறுசீரமைப்பு. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய புனித இடைவெளி இருக்க வேண்டும். எல்லா வேலைகளுக்கும் நடுவே, எல்லா கவலைகளுக்கும் நடுவே, எல்லா சத்தங்களுக்கும் நடுவே ஒரு சிறிய நேரம். அங்கே நீ மட்டும், உன் மூச்சு மட்டும், உன் இதயம் மட்டும், அம்மன் பெயர் மட்டும். அந்த நேரம் நீண்டதாக இருக்க வேண்டியதில்லை, ஆனால் உண்மையானதாக இருக்க வேண்டும். இந்த சிறிய இடைவெளியே உன் ஆன்மாவின் சார்ஜிங். இந்த நேரத்தை இழந்தால் நீ வெளியுலக சுமைகளை மட்டும் சுமக்கும் இயந்திரமாக மாறிவிடுவாய். இந்த நேரத்தை காப்பாற்றினால் நீ ஒளியை சுமக்கும் உயிராக இருப்பாய். என் தங்கமே, உன் வீட்டு பெண்கள், உன் வீட்டின் தாய்மார்கள், பாட்டிகள், குழந்தைகள், இவர்கள் அனைவரின் மனநிலையும் வீட்டின் ஆற்றலை உருவாக்குகிறது. ஒரு வீட்டில் பெண்களின் கண்ணீர் அதிகமானால் அந்த வீடு மெதுவாக கனமாகி விடும். ஒரு வீட்டில் பெண்களின் சிரிப்பு இருந்தால் அந்த வீடு மெதுவாக வளம் பெறும். அதனால் பெண்களின் மன அமைதியை மதிக்கும் வீடு அம்மன் அருளுக்கு அருகில் இருக்கும். நீயே ஒரு பெண்ணாக இருந்தால் உன் கண்ணீரை சாதாரணமாக எடுத்து கொள்ளாதே. உன் உள்ளத்தை மதித்து காப்பாற்று. நீ ஆணாக இருந்தால் உன் வீட்டில் உள்ள பெண்களின் மனதை உடைக்காதே. அவர்களின் அமைதி அந்த வீட்டின் அருள் வாசல். என் தங்கமே, இறுதியாக இந்த உண்மையை உன் இதயத்தில் பொறித்துக்கொள். அம்மன் பாதுகாப்பு நிலைத்திருக்க வேண்டுமெனில் நீ பயத்தில் வாழக்கூடாது, பக்தியில் வாழ வேண்டும். எப்போதும் என்ன ஆகுமோ என்று நடுங்கிக் கொண்டிருக்கும் மனம் தெய்வத்தை வேண்டிக்கொள்வது போலத் தோன்றினாலும் உண்மையில் பயத்தை வழிபடத் தொடங்கிவிடும். அதற்கு பதிலாக என்ன வந்தாலும் நான் அம்மன் காப்பில் இருக்கிறேன் என்ற நிலை தேவை. இந்த நிலை வந்தவுடன் உன் கண்கள் மாறும், உன் நடை மாறும், உன் குரல் மாறும், உன் வீட்டின் அதிர்வு மாறும், உன் பிரார்த்தனையின் ஆழம் மாறும், உன் வாழ்க்கையின் பாதை கூட மாறும். அதனால் என் தங்கமே, உன் மூச்சை புனிதமாக்கு, உன் வார்த்தையை மென்மையாக்கு, உன் வீட்டை ஒளியால் நிரப்பு, உன் மனத்தை நன்றியால் நிரப்பு, உன் கண்ணீரை ஒப்படை, உன் பயத்தை விடு, உன் ஒழுக்கத்தை காப்பாற்று, உன் எல்லைகளை மதித்து நட. உன் உள்ளத்தின் மணி ஒலித்தால் கேள். உன் பாதையில் சந்தேகம் வந்தால் நில். உன் நெற்றியில் குங்குமம் வைத்து நினை. நீ சாதாரண உயிரல்ல, நீ அம்மன் அருளால் சூழப்பட்ட ஒளி. உன் வாசலில் அவள் கண், உன் நெஞ்சில் அவள் சக்தி, உன் பின்னால் அவள் காப்பு, உன் முன்னால் அவள் வழி, உன் மேல் அவள் கரம்.
உன் இரவில் அவள் காவல். உன் காலையில் அவள் எழுச்சி. உன் பயணத்தில் அவள் தீபம். இந்த உணர்வோடு வாழ்ந்தால் அம்மன் பாதுகாப்பு ஒரு வேண்டுகோள் ஆகாது. அது உன் சுவாசம் போல நிலைத்து நிற்கும் அருளாகி விடும் என் தங்கமே.